வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போறது தேசிய விருதுகள். 72வது தேசிய விருது வழங்கியிருக்கிறாங்க. நிறைய திரைப்பட கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், துணை நடிகர்கள், நடிகர்கள் எல்லோருக்கும் தேசிய அளவிலான விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. தேசிய விருது வாங்குவதுங்கிறது ஒரு தேசிய அளவில் முக்கியமான கௌரவமான ஒரு விஷயம். அந்த நிகழ்வு அப்படிங்கிறது வருடம் நடைபெறுகிறது. இப்ப நம்ம இதுல கவனிக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு முறை தேசிய விருதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. நான் அதை தான் சொல்றேன். இன்று யார் செலிபிரிட்டி ஆகணும், யார் மக்கள் பேசுபொருள் ஆகணும், யார் மக்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு உருவாக்குறாங்க. உருவாகி வருவது கிடையாது. இன்னைக்கு எல்லாமே வார் ரூம் பாலிடிக்ஸ் தான். வார் ரூம்ல உட்காந்து ஒருத்தன் வரக்கூடாதுன்னு நினைச்சா அவன் படத்தை பத்தி போட்டி நடிகர் ரசிகர்கள்லாம் சேர்ந்து அவரை போட்டு அடிக்கிறது. இந்த படம் மோசம், அந்த படம் மோசம், அவன் டுபாக்கூர், அவன் சினிமா இது கரெக்டா வரமாட்டான் அப்படின்னு போட்டு காலி பண்றது. முதலா பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்களுக்கு அந்த மாதிரி செய்தி தெரியும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு நடிகர் எக்ஸ்ன்னு இருக்காருன்னா ஒயின்னு ஒரு நடிகர் இருப்பார். அந்த எக்ஸ் நடிகருடைய படத்தை ஃபுல்லா கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி, அவரை பத்தி தனிமனித அவதூறு செஞ்சு போலி ஐடிகளை உருவாக்கி பண்றது. இதுதான் நடக்குது. இப்ப தேசிய விருது வாங்குவதிலையும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ராயன்னு ஒரு படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்குறாங்க. இது முதல்ல அது ஒரு படமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த படம் இவங்க கொடுத்த பில்டப்புக்கும் அந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அது எதுக்கு அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னே தெரியாது. அப்படி ஒரு படு மொக்கையான ஒரு கழுசடையான படம். படத்துல கதை கிடையாது, நல்ல ஸ்கிரிப்ட் கிடையாது, காமெடி கிடையாது, நல்ல நோக்கம் கிடையாது, அறம் சார்ந்த விஷயங்கள் கிடையாது, பெரிய லெவல்ல மக்களை நெகிழ்விக்கிற காட்சிகள் கிடையாது. தொடக்கத்துல இருந்து கத்தி எடுத்து குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். அந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னு டைரக்டருக்கும் தெரியாது, ஹீரோக்கும் தெரியாது, நடிச்சவங்களுக்கும் தெரியாது. கிறுக்குத்தனமான ஒரு கதை, முட்டாள்தனமான கதை, தமிழ் சினிமாவையே கொலை செய்கின்ற மாதிரியான கதைகள் தான் அந்த ராயன் மாதிரியான படங்கள்லாம். இந்த மாதிரி படம் சரி ஏதோ ஒரு குப்பை படமா, குப்பையில ஒரு குப்பையா வந்துட்டு போகுது, ஒரு மசாலா படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கழுசடை படத்துக்கு தேசிய விருது கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே பிற மொழியில உள்ள நல்ல திறனாய்வாளர்கள், சினிமா ஆர்வலர்கள், ரசிகர்கள்லாம் ஏதோ தேசிய விருது வாங்கின படமாச்சுன்னு இந்த படத்தை போய் பார்த்தா என்னங்க ஆறுது? அது படமாக, அது 10 நிமிஷம் பார்க்க முடியுமா அந்த படத்தை? அது என்ன கதை? அண்ணன் தம்பியை கொல்றான், தம்பி அண்ணனை கொல்றான், தங்கச்சி அண்ணனை கொல்றாங்க. தான் தங்கச்சியை ஒருத்தன் தப்பா நடத்திட்டான் அப்படின்னா அவங்கிட்டே போய் தம்பிகள் போய் ஒன்று சேர்றாங்க. தான் தங்கச்சியை தப்பா நான் பண்ணவன்ட்டே போய் கூட்டாளியா சேர்றாங்க. கடைசியில் அண்ணன் தம்பி ஒருத்தரை குத்திட்டு செத்து போயிடுறாங்க. இந்த தங்கச்சியை அவன் காப்பாத்தி கூட்டி போறான். என்ன கதை அது? அண்ணன் தங்கச்சி பாசமா, அண்ணன் தம்பி பாசமா, இல்ல அண்ணன் தம்பியாவே இருந்தாலும் நீதிக்காக, நியாயத்துக்காக தம்பியே கொலை பண்ணாண்டா. இந்த சௌத்ரின்னு ஒரு படம், தங்கப்பதக்கம்னு சிவாஜி படம், நீதி நியாயத்துக்காக தன் பையனை கொலை பண்ணாரு. இப்ப இந்த படத்துல கூட, ஜெயிலர்ல கூட தப்பானவன் தான் பையன் தெரிஞ்சாலும் அவனையும் ரஜினி கொலை பண்ணாருன்னு ஏதோ, அதெல்லாம் மசாலா படமா இருந்தாலும் ஏதோ ஒண்ணு கடைசியில மக்களுக்கு நீதியை சொன்னான். குடும்பத்தை விட, மகனை விட, பெத்த தாயை விட நீதி நேர்மை தான் முக்கியம். நாட்டாம் படத்தை சொல்லுவாள், எனக்கு தேவை நீதிடா, நேர்மைடா அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாவது பரவாயில்ல. இந்த படத்துல சமூகம் குறித்த பார்வை கிடையாது, ஹீரோக்கு நல்ல எண்ணம் கிடையாது, ஒரு மக்களுக்காக உழைக்கிற அந்த மாதிரியும் கிடையாது. முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலம். தான் தம்பிக்காக எல்லாரையும் கொலை பண்றான், கடைசியில தான் தம்பியே கொலை பண்றான். தான் தம்பியை தன்னுடைய அண்ணன் இப்படி செய்யறான்னு இல்லாம அண்ணனையே அவங்க கொலை பண்றாங்க. தான் தம்பியை காப்பாத்தான் இவன் கொலைகாரனா மாறுறான். கடைசியில எவன் கொலை பண்ணாங்களோ அவங்களோடய போய் தம்பி சேர்ந்துக்குவான். கடைசியில அவங்களோட சேர்ந்து அண்ணனை கொலை பண்ண வருவான். கடைசியில அவங்களுக்காண்டி இவன் தம்பியை கொலை பண்ணுவான். கடைசியில தம்பியை திருந்தி வந்தோன்னா தங்கச்சி தம்பியை கொலை பண்ணிடும். இது ஒரு கருமம், இது ஒரு கதை. இதுல என்ன சொல்ல வரான் புரியல எனக்கு. இந்த கதையில என்ன இருக்கு? ஏதாவது மெசேஜ் கன்வே ஆகுதா? ஃபர்ஸ்ட் யதார்த்தத்துல இப்படி ஒண்ணு உண்டா? யதார்த்தமும் கிடையாது. சரி, சினிமாத்தனம்னா ரசிக்கிற மாதிரியாவது சினிமாத்தனத்தை பண்ணி வச்சுக்கலாம், அதுவும் கிடையாது. எப்படி இந்த மாதிரி கலிசடைமான படங்கள், இவ்வளவு மட்டமான, மக்களை கெடுக்கின்ற, சினிமா ரசனையவே நாசமாக்குற இந்த மாதிரியான படங்களுக்கு தேசிய விருது கொடுக்குறீங்க? இதெல்லாம் சினிமாவா வந்ததே தப்பு. சினிமா வந்ததே ஒரு அபத்தம். இது ஏதோ வந்துச்சு, கமர்ஷியலா ஏதோ ஓடிச்சா. அது இப்போ கமர்ஷியலா கூட எனக்கு தெரிஞ்சு அந்த படம் ஓடின மாதிரி தெரியல. பார்த்தவெல்லாம் கதறிக்கிட்டா இருந்தான், என்னடா படம், ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பெரிய லெவல்ல இருக்குன்னு பார்த்தா படம் பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு, எஸ் ஏ சூர்யா நடிச்சிருக்காரு, தனுஷ் அப்படி இப்படி, அந்த நடிகை பாட்டு, இந்த பாட்டு பயங்கரமா இருக்கு, இப்படி ஒரு மலை சாங்கு, அது இதெல்லாம் எதிர்பார்த்து போய் அவன் அப்படி ஒன்றும் இல்லைன்னு வந்துட்டாங்க. அந்த படத்தை தோண்டி எடுத்து 2024க்கான தேசிய அளவில் சிறந்த தேசிய விருது படம்னு தமிழ் கொடுத்தா தமிழ் சினிமா உலக மற்ற சினி ஃபீல்டு எவ்வளவு கேவலமா பார்க்கும், காரி துப்பாதா? தமிழ் சினிமாவில் சிறந்த படமே இதானாடா அப்படின்னு. சரி, 2024 முழுக்க இவ்வளவு கேவலமா தான் படம் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்லை. 2024 தான் லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தது.
வன்னியர் பறையர் ரெண்டு சமுதாய மக்கள் மத்தியில ஒரு போட்டியும் பொறாமையும், அவங்க ரெண்டு பேரும் ஜாதி உணர்வோட இருக்கிற மாதிரியான ஒரு சூழல், சமூக சூழல் இருக்குன்னா அந்த படத்தை எடுத்து ஒரு விளையாட்டு மூலமாக இரண்டு சமுதாய மக்களும் ஒண்ணுதான், ரெண்டு சமுதாயத்திலையும் ஜாதி மறுப்பு பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பறையர் சமுதாயத்தை சேர்ந்த பெண் மாட்டுக்கறியை வச்சு நடத்துற கறி விற்கிற ஒரு பெண் ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த வீட்டுல குடிபுகுந்து அந்த மாமியாருக்கு பிடித்த மருமகளா மாறி அந்த குடும்பத்தையே வழிநடத்துகின்ற ஆளுமையாகி அவருடைய பொண்ணு திருப்பி ஒரு இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ற மாதிரி எடுத்து இதுல எந்த பிரச்சார நெடியும் இல்லாம ரொம்ப இயல்பாக மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நீ பொட்டு வச்ச தங்க குடங்கிற பாட்டை திருப்பி திருப்பி போட்டு மக்களுக்கு வேற விதமான ஃபீலிங் அந்த படம் தந்துச்சு. அது ஒரு சாதி மறுப்பை பேசுற படமானா ஆமா, ஆனா அதே சமயம் பிரச்சாரம் செய்யற படம் கிடையாது, கேம்பெயின் கிடையாது. படத்துல பிரச்சார நெடி பெரியார் அம்பேத்கர் சாதி மறுப்புன்னு எந்த கேம்பெயினும் கிடையாது. இயல்பா வட தமிழகத்தை பற்றி ஒரு எடுத்த படம். அப்புறம் கிரிக்கெட், இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய இந்த கிரிக்கெட் ஆர்வத்தை எவ்வளவு அழகா 40-50 வயசு ஆனாலும் கிரிக்கெட் விளையாடுற மாதிரியான அந்த ஒரு கான்செப்ட். இயல்பான அழகான காதல், செயற்கையா ஆபாசமா இரட்டை அர்த்தமா அரை நிர்வாணத்தோட ஃபாரினுக்கு போய் ஆடிக்கிட்டு பில்டப் கொடுக்குற அந்த மாதிரியான பாடல் காட்சிகள், இரட்டை அர்த்த வசனங்கள் இல்லாத அழகான மென்மையான கிராமத்து சாதி மறுப்பு புரட்சிகரமான ஒரு காதலை சொல்லிய படம். படத்துக்கு எந்த பில்டப்பையும் அந்த இயக்குனர் கொடுக்கல, நான் சமூகத்தையே மாற்ற போறேன் அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. ஒரு சாதி மறுப்பை ரொம்ப அழகா இயல்பா. இன்னொன்னு ஜாதி மறுப்புன்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல நடக்கலைங்கிற மாதிரி சில பேர் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது எப்படிங்க தலித்து வீட்டுல எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க? அதெல்லாம் இயல்பா பறையர் வன்னியர் கல்யாணம் பண்றாங்க, பறையர் நாயுடு, அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இயல்பா நடக்கலைனாலுமே சில சாதி மறுப்பு காதல் திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நடந்து ரெண்டு வீட்டு தரப்பும் ஏற்றுக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க. மாப்பிள்ளை நல்லா இருந்தா, பொண்ணு நல்லா இருந்தா, படிச்சிருந்தா ஏத்துக்கிட்டு வாழ்ற குடும்பங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ தமிழ்நாட்டுல ஜாதி மறுப்பே நடக்காத மாதிரி, அப்படி ஜாதி மறுப்பு நடந்தாலே ஆணவ கொலைங்கிற மாதிரியான கான்செப்டும் இல்லை. அது ஒரு பக்கம் நடக்குது ஆணவ கொலை, ஆனா ரெண்டும் இணைந்து வாழ்ற குடும்பங்களும் இருக்கு. இப்ப லப்பர் பந்து படம் ரொம்ப அழகா அதை காமிச்சிருப்பாங்க. வன்னியர் பறையர் அந்த ஒற்றுமை இருக்கும், வன்னியர் பறையர் போட்டியை காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் ரெண்டு பேரும் இணைந்து வாழக்கூடிய விஷயம், ஜாதி தப்புங்கிற விஷயம். வன்னியர் சமுதாயத்திலேயே முற்போக்கா ஒரு பையன், டேய் அவனும் நம்ம தம்பி மாதிரி தானடாங்குவான். அதுல ஒருத்தன் அண்ணே என்னதாலும் என்னை நீங்க தம்பி மாதிரி தானே பாப்பீங்க, உங்க ஆளுகளை தானே தம்பியாவே பாப்பீங்க. இதெல்லாம் நல்ல வசனங்க. இந்த சாதிங்கிற அமைப்பு எப்படி ஒரு நல்லவனை கூட பறந்துபட்ட அளவில் சிந்திக்க விடாம தடுக்குது, அவன் மூளைக்கு விலங்கு போடுதுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அந்த இயக்குனர் ஆர்ப்பாட்டம் இல்லாம அந்த படத்தை எடுத்திருந்தார். அந்த லப்பர் பந்து மாதிரியான படத்துக்கெல்லாம் நீங்க அங்கீகாரம் தரணும்னு நினைக்கல. பிரம்மாண்டமான ஹீரோக்கள் கிடையாது, ரொம்ப சாதாரண ஹீரோ தான் அந்த படத்தை நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு பிறகுதான் அந்த மலையாள நடிகை சுவாசிகா மிகப்பெரிய அளவில் ஆனாங்க. அதாவது ஒரு கல்யாண வயசுள்ள பொண்ணுக்கு அம்மாவா நடிச்சா அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். படத்தோட ஹீரோவும் ஒரு அரை கிழவன் தான், 50 வயசுக்கு மேல இருக்கிற ஒருத்தரை ஹீரோவா போட்டிருக்காங்க. ஒரு குமரி பெண்ணுடைய அம்மாவை ஹீரோயினா போட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த அந்த சினிமா டைரக்டர் தைரியமா பண்ணியிருக்காரு. வயசு 20, இளவட்ட வயசு, இடுப்பு, ஆபாசமான காட்சிகள், இரட்டை வர்த்தம், இப்படி காமிச்சுதானே படத்தை மார்க்கெட் பண்றாங்க. இதுல ஒரு இயக்குனர் அழகா இயல்பா ஒரு அப்பாவை ஹீரோவா அம்மாவை ஹீரோவா அந்த இளவட்ட பசங்களை வச்சு விஜயகாந்தனுடைய ஒரு நாஸ்டாலஜிக்கு சாங்கை போட்டு எவ்வளவு அழகா யோசிச்சிருக்காரு. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் இதே அந்த ராசிதான் ஓ ராசிதான் ஓ முகமே எல்லாரும் அப்பா என்ன இளையராஜா பாட்டுன்னு சொல்லுவாப்புல. பாட்டு சூப்பர் பாட்டு, ஆனா அது இளையராஜா பாட்டு இல்ல, தேவா மியூசிக்கிங் வாங்க. ஏன்னா இயல்பா பலர் தேவா பாட்டு நல்ல பாட்டெல்லாம் நம்ம இளையராஜா நினைச்சிருவோம். மனோஜ் கியானுடைய நல்ல பாட்டு ஊமை விழிகளா, அது இளையராஜா கிடையாது, அது மனோஜ் கியான். நிறைய சந்திரபோஸ் பாட்டை நம்ம இளையராஜா நினைச்சுக்குவோம், தேவா பாட்டை இளையராஜா நினைச்சுக்குவோம். ஏன் சேரன் பாண்டியன் சௌந்தரியன் பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்கும், எல்லாரும் இளையராஜா தான் போட்டிருக்காரு நினைச்சுக்குவோம். இது இயல்பா பலர் தெரிஞ்சு செய்யறதுல இயல்பா அப்படி நினைச்சுக்குவோம், நல்ல பாட்டுனாலே இளையராஜா தானே. இந்த அழகியல அழகா சுட்டி காமிச்சிருப்பாரு இயக்குனர். இந்த மாதிரி ரொம்ப நம்ம பார்த்து அட ஆமால அப்படின்னு நினைக்கிற பல்வேறு விஷயங்கள் அந்த படத்துல சொல்லியிருப்பாரு. இப்ப பாருங்க, நான் அந்த படத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறேன். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அழகியல் மாற்றத்தை, ஒரு சமூக மாற்றத்தை, சினிமாவில் நல்ல படங்களும் வருங்கிற நம்பிக்கையே தந்த படம் லப்பர் பந்து. அதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் வந்தது. அதுவும் இந்த அரக்கோணம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பறையர் வன்னியர் ஒற்றுமையை வச்சு, டேய் நீங்க 2 பேருமே ஒண்ணுதான்டா, நீங்க 2 பேரும் ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க, உங்களை இந்த சனாதனமும் இந்து மதம் தானே தள்ளி வைக்குது, வன்னியரும் பறையரும் ஒரே ரத்தம்டா, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அந்த சமுதாயத்தை ஆளலாண்டான்னு ஒரு நல்ல விஷயத்த சொன்னது. எப்பவுமே சில படங்கள் வன்னியர் பறையர் சண்டையை மூட்டி விடுவாங்க. பறையர் அவன் அட்ரா, நான் கோட்டு சூட்டு போட்டு அவன் அட்ரா, நான் வீடு வச்சிருந்தா அவனுக்கு பிடிக்காது, இப்படியே மூட்டி விடுற படங்களுக்கு மத்தியில எப்பா நீங்க 2 பேருமே ஒண்ணுதான்ப்பா, ஏன்பா உங்களுக்கு புரியல அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம் எடுத்த படம் லப்பர் பந்து, ப்ளூ ஸ்டார். இந்த மாதிரி படங்கள்லாம் அதே 2024 வந்துச்சு.
இந்த மாதிரி ஒரு படங்களை சமூக மாற்றத்தை மக்களிடம், வன்னிய இளைஞர்களிடமும் பறையற இளைஞர்களிடம், இல்ல எல்லா இடைநிலை சாதி தாழ்த்தப்பட்ட இளைஞர்களிடமும் நம்ம எல்லாமே ஒண்ணுதான்ப்பா. எத்தனை காலத்துக்கு ஒரு தாய் மக்களா இருக்கக்கூடிய பறையர் சமுதாயமும் வன்னியரும் தேவர் சமுதாயமும் இப்படி அடிச்சு உருளுவீங்க? நம்ம எல்லாருமே தமிழர்கள் தான், எல்லாருமே இந்த வன்னியனுடைய பூர்வீக குடிகள் தான் அப்படின்னு அந்த ஒரு சாதி ஒழிப்பு உணர்வை சொல்லி 2 படம் வந்துச்சு, லப்பர் பந்து, ப்ளூ ஸ்டார். அந்த மாதிரி படங்கள்லாம் உங்க கண்ணுக்கே வரல. ஆனா ஒரு கலுசட படம், சமுதாயத்தை சீரழிக்கிற படம், ஒண்ணுமே இல்லாத, உள்ளீடே இல்லாத இது மாதிரி மட்டமான படங்களை, வன்முறை, அதுவும் கத்தி, வன்முறை, ரத்தம், இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அவன் எதுக்கு கொல்றானே தெரியாது. இப்ப தனுஷ் சின்ன வயசுல அந்த படத்துல காப்பாங்க, என் தம்பி தங்கச்சியில பெரிய ஆளாக்கிருவேன். நம்ம கூட அந்த படிக்காதவன் ரஜினி மாதிரி, இவர் படிக்கலனா கூட இவர் கார் கிளீன் பண்ணி இவர் வேலை பார்த்து தான் பிள்ளைகளை, தான் தம்பிய பெரிய லெவல படிக்க வைப்பாரு போல அப்படின்னு நினைச்சா, இவனும் ரவுடியா தான் இருக்கான். இவனும் தனுஷும் ரவுடியா இருக்கிறாரு. தனுஷோட தம்பிகளும் ரவுடி, குடிகாரன், எதுவுமே வாழ்க்கையில உறுப்பு இல்லாதீங்க. இதுக்கு எதுக்கு சின்ன பிள்ளைகளை, அதுக்கு அதாவது அனாதை காப்பதை விட்டு தம்பி தங்கச்சி நல்லாவது வந்திருக்குங்க. அப்ப என்ன கதை, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாத ஒரு படத்துக்கு தேசிய விருது. எனக்கு என்ன வருத்தம்னா, நாளை பின்ன பிற மொழி படங்கள்லாம் நம்ம தமிழ் படத்தை பார்த்து தேசிய விருது அளவுக்கு இந்த படத்துல என்னடா இருக்கு? சமூக சீரழிவு தானே இருக்கு. ஏன்னா இந்துத்துவ அஜெண்டால பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு, மதவெறியை தூண்டுகிற படங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இன்னொன்னு, அரசியல் நீக்கம் செய்த அரசியலற்ற படம், எதுவுமே இருக்கக்கூடாது படத்துல, கச்சாமுச்சான்னு இருக்கணும், அந்த மாதிரி படத்தையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்ப காஷ்மீர் ஃபைல்ஸை கொண்டாடுவாங்க, கேரளா ஸ்டோரியை கொண்டாடுவாங்க. இந்த ராயன் மாதிரி குப்பை படத்தை, எந்த கான்செப்டும் இல்லாத, ஒண்ணுமே இல்லாத, வன்முறையை தூண்டுகிற இந்த மாதிரி படத்தை கொண்டாடுவாங்க. இதன் மூலமாக லப்பர் பந்து, ப்ளூ ஸ்டார், ஏன் அடுத்து 2025 இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி கூட நல்ல படம். அது ஒரு நல்ல கான்செப்ட் வந்துச்சு தெரியுமா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல நல்ல படங்களா வந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலி, எந்த ஹீரோயிசமும் இல்லாம ஒரு ஈழத்தமிழர் உணர்வு, தமிழ் உணர்வை மையப்படுத்தி ஒரு அழகான ஒரு காமெடி படம், நல்லா இருந்துக்கும், ஒரு சமூக அக்கறை உள்ள படம். லப்பர் பந்து, ப்ளூ ஸ்டார், இந்த கான்செப்ட்ல படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. நான் கூட இனி தமிழ் சினிமாவே அவ்வளவுதான்டா, ஃபுல்லா ஹீரோயிசம், கிறுக்குத்தனம், முட்டாள்தனம், அபத்தம், கை தட்டுறது, விசில் அடிக்கிறது, ரெட்டை அர்த்தம், இப்படியே போயிருமோ, இளைஞர்கள் பைத்தியமாகவே போயிடுவாங்களோ இந்த ஹீரோயிசம் மயக்கத்துல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப, எனக்கு இந்த கேரளா டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த லப்பர் பந்தெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தந்துச்சு. ஆனா அந்த மாதிரி படங்களை என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி படத்துக்கு தேசிய விருது கொடுக்குறீங்கன்னா இதில் ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, சதி இருக்கு, ஏதோ ஒரு அரசியல் சதி இருக்கு. ஏன்னா விஜய்க்கு பிறகு, விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, விஜய் வந்துருவாருன்னு ஒரு கொடுத்து விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அன்பாப்புலராக வாய்ப்பு இருக்கு, அது குறித்து விமர்சனங்கள் வருது. இந்த ஆட்சியிலையும் ஊழல் இருக்கு, இந்த ஆட்சியிலையும் சாதி இருக்கு, இந்த ஆட்சியிலையும் ஆணவ கொலைகள் இருக்கு, அமைச்சர்கள் என்ன இவ்வளவு அமைச்சரா நடந்துக்கிறாங்க, விமர்சனங்கள் வருது. உடனே அவங்க அடுத்த ஆள் ரெடி பண்றாங்க அப்படிங்கிற சந்தேகம் வருது. இப்போ தனுஷ் பாருங்கன்னா கரெக்டா கொஞ்ச நாள் முழுக்க அந்த ஒரு சங் பரிவார் ஆள் மாதிரியே பேசுவாரு, அப்படி அமைதியா இருப்பாரு, இப்படி உட்காந்துக்குவாரு, இந்த அதுன்னு கருங்காலி மாலையில் போட்டுக்குவாங்க, எல்லாமே கடவுள் செயல் தான் அப்படிவாரு. ரஜினி மாதிரியே குட்டி கதை பேசுறது, ரஜினி ஸ்டைல்லையே இப்படி பண்றது. தன்னுடைய இயல்பையில இருந்து யாரெல்லாம் செயற்கையா மாறுறாங்களோ அவங்கலாம் ஏதோ ஒரு கும்ப உருவாக்கத்துக்கு பலியாகிறாங்க, அல்லது அவங்க யாரோ ஆட்டுவிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப தனுஷ் படத்துக்கு ஒண்ணுமே இல்லாத இந்த படத்துக்கு தேசிய விருது, அப்புறம் அவர் நடிச்ச கேப்டன் மில்லருக்கு தேசிய விருதுனா, அந்த நடிகருங்க, கேப்டன் மில்லரும் ஒரு குப்பை படம் தான். அந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது. ஜாதி ஒழிப்பை ஒழுங்கா பேசுறாங்களா, சுதந்திர போராட்டத்தை ஒழுங்கா பேசுறாங்களா, பெரியாரிய பார்வையா, நேதாஜி பார்வையா, காந்திய பார்வையா, இந்திய தேசியத்தை எப்படி பாக்குறாங்க, தமிழ் தேசியமா, சாதி ஒழிப்பு அரசியலா, எதுவுமே அந்த படத்துல ஒண்ணுமே இருக்காது பாருங்க. திடீர்னு கோயிலுக்குள்ள எங்களை விட மாட்டேங்கிறாங்க, அதுதான் முக்கியம்னு பேசுவாரு. அப்புறம் திடீர்னு ராணுவத்துக்கு போவாரு, ராணுவத்துல நாட்டுக்காரங்களை கொலை பண்றாங்க, அதனால நாட்டு விடுதலை தான் முக்கியம் அப்படின்னு கடைசியில் என்ன சொல்ல வராங்கன்னே கடைசியில் அந்த படத்துல புரியாது. சுட்டுக்கிட்டே இருப்பாங்க புட்டு. அது ஒரு உள்ளீடற்ற படம். அப்ப இப்படி ஒண்ணுமே இல்லாத படத்தை தேர்ந்தெடுத்து பொறுக்கி எடுத்து இதுக்கெல்லாம் தேசிய விருது கொடுத்து கொண்டாடுகிறோம்னா, அப்ப தனுஷை பிம்பப்படுத்துறாங்க, தனுஷை உருவப்படுத்துறாங்க. அடுத்து டெல்லி அடுத்த ஆளுக்கு ரெடி பண்ணிருச்சு தமிழ்நாட்டுல யார் அடுத்து இருக்கணும்னு. இனி பாருங்க, தனுஷ்கான பிம்பங்கள் வரும், தனுஷ்கான ரீல்ஸ் வரும், 2 சின்ன பிள்ளைங்கிட்ட எல்லாம் தனுஷை பத்தி பேசுவாங்க. ஏன்னா விஜய் கொண்டு வரணுங்கிறது டெல்லியோட ஆசை கிடையாது. விஜய்ங்கிற தனிப்பட்ட நபர் மீது அவர்களுக்கு பாசம் கிடையாது. அவங்க அடுத்தடுத்த ஆட்களை இறக்கிட்டே இருப்பாங்க. விஜய்க்கு அடுத்து தனுஷ், அடுத்து அப்படியே உருவாக்குவாங்க. தனுஷ்க்கு இப்ப எந்த படமும் ஓடுறது கிடையாது, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாரு. ஆனா பாருங்க, ஏதோ தனுஷ்க்கு தேசிய விருது கிடைச்ச மாதிரி இந்திய லெவல்ல கொண்டு வருவாங்க, ஒரு ஃபெமிலியர் ஆக்குவாங்க. தனுஷ் யாருன்னு தெரியாதா, நேஷனல் அவார்டு வாங்கினாரா, இப்படியே கொண்டு வர்றது. அப்ப அவரும் கருங்காலி மாலை, அந்த சங் பரிவாருக்கான செயல்பாடுகளுடைய இருக்கிறதுனால எங்கேயோ இடிக்குது. ஒண்ணுமே இல்லாத ஒரு குப்பை படத்துக்கு, எந்த அளவுகோல்லையுமே ஒரு படம்ங்கிற வரையறைக்குள்ளேயே வராத ஒரு மசாலா படத்துக்கான அந்த ராயனுக்கு இவங்க கொடுக்கறது, தனுஷுக்கு 2 விருது கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது இதற்கு பின்னால் அரசியல் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற சந்தேகத்தை நம்ம எழுப்பணும். ஏதோ ஒரு அரசியல் இருக்கு,
அப்படின்னு தான் நம்ம பண்ணணும். எதையுமே தொடக்க காலத்திலே கண்டறிந்து சொல்வது ஒரு நல்ல ஊடகத்தோட கடமைங்கிற அடிப்படையில் அதை நான் பதிவு செய்கிறேன். அதே சமயம் லப்பர் பந்து, ப்ளூ ஸ்டார், இந்த மாதிரி எவ்வளவோ நல்ல படங்களை இவங்க கண்டுக்கிறதே இல்லை. உண்மையிலே சமூக மாற்றத்தை ஏற்படுகின்ற படங்கள், மக்கள் ஏற்றுக்கொண்ட கமர்ஷியல் படங்களும் கூட, அதை கூட இவங்க கொண்டாட தயாரா இல்லைன்னா இந்த தேசிய விருதுக்கு வழங்குகின்ற குழுவினுடைய நோக்கம் என்ன என்பதையும் நாம் சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. இது போன்ற சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல், சினிமாவினுடைய பல்வேறு பரிமாணங்கள், அதை எப்படி அணுகணும், இது எப்படி அரசியல் அணுகுது, ஆதிக்க வர்க்கம் அணுகுது என்பதெல்லாம் குறித்து நுட்பமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.